பிடியதன் உருவமை குலமிகு கரையது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்தகுண பரப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமலனுத்து எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம். இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை சதய நட்சத்திரம் சிறப்பாக கூடிய சுபதினத்தில் ஆங்கில மாதமாகிய நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கின்றது மலர்கின்றது. தொழில் முக்கியம்னா கண்டிப்பா 12-11 கால பைரவ அஷ்டமி. ஓம் கால துவஜாய வித்மிகே சூலஹஸ்தாயித்மிகே தன்னோ பைரவ பிரஜோதயாத்னு சொல்லுவாங்க. அந்த காயத்ரி மந்திரத்தை காலையில் 108 சாயந்தரம் 108 மிளகு தீபம் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 பைரவருக்கு போய் நீங்கள் கும்பிடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வரளி மாலை வாங்கி போடுங்க, ஜம்பிங்கி மாலை பியூர் நெய் வாங்கி ஊற்றுங்க. விளக்கெல்லாம் போட வேண்டாம். கற்பகிரகத்தில் நெய் வாங்கி ஊற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. முதல் அர்ச்சனை சுவாமி பேருக்கு, அப்புறம் மற்ற உங்கள் பேருக்கு. அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா கால பைரவஷ்டமி தொழிலுக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி, கர்மத்துக்கு அதிபதி, அதனால எல்லாத்துக்கும் அதிபதி கால பைரவர் தான். அடுத்து நாம் காண இருப்பது கும்பராசி. கருவறை என்பது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், கலசம் என்பது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். அப்ப நிச்சயமாக கருவறை, கற்ப கிரகம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் இதெல்லாம் தாண்டி ஒரு லெவலுக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா அது கோபுர கலசம் பாப விமோசனம். கோபுர கலசம் பாப விமோசனம் என்று சொல்லக்கூடிய கும்பராசி. நேத்தி கூட சொன்னாங்க, கெட்ட பேர் ஒரு செகண்ட்ல எடுத்துடலாம், எதையாவது சொல்லிட்டு போகலாம். உங்களுடைய திருப்திக்கு எதையாவது சொல்றதுக்கு நாங்க அதுக்கு மனசாட்சி இடம் கொடுக்காது. அப்ப கும்பம் எப்படிப்பட்டது? கற்பனை திறன் மிக அதிகம் இல்லைங்க, மிக மிக அதிகம். கற்பனை திறன், ஆராய்ச்சி அறிவு. ஏங்க ஒரு தூரம் சொன்னா தெரியாதா? திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? வீட்டுக்காரரை பார்த்து சொல்றது, வீட்டுக்காரம்மா சிம்ம ராசியா இருக்கும், வீட்டுக்காரம்மா சிம்ம ராசியா இருக்கும், வீட்டுக்காரர் சதயமா இருக்கும், சதய நட்சத்திரம் கும்பராசியா இருக்கும். அங்க என்ன வரும்? டஸ் புஷ்ங்கிறது தான் வரும். அங்க என்ன வரும்? டஸ் புஷ்னு தான் வரும். ஒரு இதுவும் வராது. நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க, நான் என்ன சொல்ல நீ என்ன கேட்க. திருப்பி திருப்பி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நான் என் வேலையை பார்க்கறேன். அப்படித்தான் போவாங்க. பெண்கள் தான் ஒதுங்கிட்டு போகணும். வேற ஏன்னா திருந்தாத ஜென்மங்கள்னா கும்பம் தான். திருத்த முடியாது. அதுல சதயத்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு நட்சத்திர அதிபதி இருக்காங்க. சதயம் தான் 100%. சதம்னா 100ன்னு அர்த்தம். 27 நட்சத்திரத்துல பாருங்க, ஒரு 60 பூ, 40 பூ, 50 பூ, 90 பூ இருக்கும். ஆனா சதயத்துக்கு மட்டும் 100 பூ. அதனாலதான் சதம். அடிச்சு சொல்றேன்டா, நீ கேட்டியடா, அப்படி சொல்றக்கூடியது சதயம். அதுலயே சந்திர தேசத்துல ராகு புத்தி நடந்துருச்சு. சந்திர தேசத்துல ராகு புத்தி, சந்திர தேசத்துல கேது புத்தி, சந்திர தேசத்துல சனி புத்தி எல்லாம் நடந்துச்சு. கோட்டு கீழ்பாக்கலாம், கோட்டு கீழ்பாக்கலாம். வேற வழியே இல்லை. எனக்கும் தான் அதுதான். ஜோசியர்னா நவக்கிரகம் விடுமா? இல்லை என் பேரன் பேத்தின விடுமா? என் பிள்ளைன்னா விடுமா? நவக்கிரகங்கள் செய்யறத செஞ்சுதான் ஆகும். அவங்களுடைய கர்ம பலனை, அவங்களுடைய கர்ம பலனுக்கு நம்மளுடைய கர்மத்துக்கு தகுந்தவாறு அவங்க தண்டனை கொடுத்து தான் ஆவாங்க. அதனாலதான் கும்பத்தில் இருக்கிறவங்க, மகரத்துக்கு மாதிரியே கும்பத்தில் இருக்கிறவங்க 40 வயசுக்கு மேலதான் பாருங்க அவங்க ஒரு லட்சாதிபதி, ஒரு பணக்காரர், ஒரு சக்கரவர்த்தி யோகம், லட்சாதிபதி யோகம், பெரிய குடும்ப யோகம், எல்லாமே லேட்டு. படிப்பு லேட்டு, பந்தம் லேட்டு, பாசம் லேட்டு, குழந்தை திருமணம் லேட்டு, குழந்தை பாக்கியம் லேட்டு, வேலை லேட்டு, எல்லாமே லேட்டு. இந்த துலாம் ராசி பாருங்க, ரிஷப ராசி பாருங்க,
30 வயசுல கோடீஸ்வரனா இருப்பாங்க. ஆனா அந்த மகரம் கும்பத்தை பாருங்க, 75 வயசுல கோடீஸ்வரனா இருப்பாங்க. நோட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு புரியும், கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு, ஆனா நான் ரொம்ப கீழே இறங்கி சொல்ல நினைக்காதீங்க, அவங்க மாதிரி ஒரு திடகாத்தமான ஒரு முடிவு எடுக்கணும்னா அந்த ஆராய்ச்சியை வெற்றியை அடையே தீரணும். ஆராய்ச்சியில வெற்றி அடைஞ்சே தீரணும்னா வேற எந்த துஞ்சலும் முஞ்சலும் பார்க்காம கண் மூடாம தூங்காம அவங்க கர்மமே கண்ணா இருக்கக்கூடியவங்க கும்பராசி. கர்மமே கண்ணா இருக்கக்கூடியவங்க கும்பராசி. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய கும்பராசி. வெளி உலக வாழ்க்கையை தெரிந்து கொள்ளக்கூடியவங்க கும்பராசி. அவங்கதான் 35 வரையும் கல்யாணம் ஆகாத, 35 வரையும் பிரம்மச்சரியம் தானே. அத பிரம்மச்சரியம் சொல்றத பண்டாருன்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலதான் அவங்களுக்கு எல்லா சுகபோக வாழ்க்கை எல்லாம். அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாசம் உங்களுக்குரிய தொழில் வேத தொழில், சிற்பி சம்பந்தப்பட்ட தொழில், சபதி சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில், பொறியியல் சம்பந்தப்பட்டது, ஜேசிபி சம்பந்தப்பட்டது, கருப்பு சம்பந்தப்பட்டது, கிழங்குகள் சம்பந்தப்பட்டது, விவசாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களும் ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு தான் ஆதிக்கம், கும்பத்துக்குத்தான் ஆதிக்கம். மனசை திடமா வச்சுக் கொள்வதற்கு நேயர்களை பாதம் பணிந்து வணங்குகின்றேன். மனசை மட்டும் திடமா வச்சுக்காங்க. கும்பராசிக்காரவங்க மனசை திடப்படுத்திக் கொள்ளுங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உண்டு. இப்ப ஏன்னா நீங்க ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நேரத்திலேயும் வீட்டுக்காரி சொல்லிட்டாங்க, பசங்க தீச்சிட்டாங்களா, சூசைட் பண்ணிக்கிறோங்க, எதையாவது பண்ணிக்கிறோங்க, இப்படியே தான் இருப்பீங்க. இந்த எண்ணத்துல தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் சிம்மம் சூரியன். நீ வேலு கிழிப்ப, நீ நிலத்தை கிழிப்ப. நீர் நிலத்துக்கு இழுக்கக்கூடிய தர்க்கமான ராசிகள் தான். அதனாலதான் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையோட, உங்களுக்கு பாதச்சனி நடக்குது, சனீஸ்வரனுடைய எண்ணம் முடியல, கும்பராசிக்கு பாதச்சனி நடக்குது, ராகு இருக்கிறாரு, சந்தோஷமா உங்களுக்கு எல்லாத்தையும் உங்க தசாபத்தியை பார்த்துக்குங்க. உங்க தசாபத்தியை பார்த்துக்கிட்டு உங்க வயசை பார்த்துக்கிட்டு 2வது சுற்றுனா ஜாலியா இருங்க, முதல் சுற்றுனா கவனமா இருங்க. படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, திருமண விஷயமா இருந்தாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையும் ஆயத்தமாக இருந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வரும். கருப்புசாமி வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, அகோரமூர்த்தி வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு, சுரர மாரசாமி வழிபாடு, இப்படி வழிபாடை பண்ணும் பொழுது வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.